அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னா, கார்த்திகை மாத சோமவார வழிபாடை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய சோமவார தினத்தன்று நம்ம வழிபாடு செய்வதற்கான காரணம் என்ன, நம்ம எப்படி வழிபாடு பண்ணணும், எந்த கடவுளை வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறத பற்றின ஒரு டீட்டெயில்டான பதிவாக நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவை முழுமையாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சிங்க அப்படின்னா மற்றவர்களுக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். வாரத்தில் வரக்கூடிய அந்த 7 நாட்களில் திங்கட்கிழமையை தான் நம்ம சோமவாரம் என்று சொல்கிறோம். ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு வாரத்திலும் பல திங்கட்கிழமைகளை நாம் கடந்து வந்தாலும் இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய திங்கட்கிழமையை தான் சோமவார வழிபாட்டுக்கு உகந்த நாளாக சொல்லப்படுது. மிகவும் சிறப்பு வாய்ந்த நாட்களாக சொல்லப்படுது. மற்ற திங்கட்கிழமையிலும் சிவபெருமானை வழிபாடு பண்ணலாம். ஆனால் இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய திங்கட்கிழமையில் சிவபெருமானையும் அம்பிகையையும் நம்ம வழிபாடு செய்கிறதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சோமன் என்றால் சந்திரன் என்று பொருள். சந்திரன் தான் மனோகாரகன் என்று சொல்லப்படுது. ஒருவருடைய ஜாதக கட்டத்தில் சந்திரன் சரியில்லாத இடத்துல இருந்தாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் குழப்பத்துக்கு மேலே குழப்பம் நிகழ்ந்துக்கிட்டே இருக்கும். அவருடைய சிந்தனை நிலையானதாக இருக்காது. அப்போ ஒருவருடைய வாழ்க்கையில் வரக்கூடிய நல்லதுக்கும் கெட்டதுக்கும் அவங்க ஜாதக கட்டத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை பொறுத்து தான் அவங்க வாழ்க்கை அமையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு நிலையிலையும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஒரு குழப்பமான நிலை உருவாகிட்டே இருக்குது அப்படின்னா, இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய இந்த சோமவார தினத்தன்று சிவபெருமானையும் அம்பிகையையும் நம்ம வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது விசேஷமான பலன் தரும். ஏன் இந்த மாதம் சிறப்பு என்றால், சந்திரனுக்கு ஏற்பட்ட தோஷத்தை இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய இந்த சோமவார தினத்தன்று சந்திர பகவானும் சந்திரனுடைய மனைவியும் விரதமிருந்து சிவபெருமானை பூஜித்ததால் அவருடைய தோஷங்கள்லாம் நீங்க பெற்று மீண்டும் வளர்பிறையாக ஒளி வீச தொடங்கினார் சந்திர பகவான். அதனால தான் சிவபெருமான் அந்த சந்திரனுடைய அந்த வளர்பிறை தோற்றத்தை தன்னுடைய ஜடாமுடியில் சூடியிருக்கிறத பல ஆலயங்களில் நிறைய புகைப்படங்களில் பார்த்துருக்கோம். அதே மாதிரி அம்பிகையும் வளர்பிறை சந்திரனை தன்னுடைய தலைப்பகுதியில் சூடியிருக்கிறத பார்த்துருக்கோம். சிவபெருமான் தன்னுடைய அடியவர்களையும் தன்னுடைய பக்தர்களையும் அவர் தன்னுடைய நிலைக்கும் மேல் உயர்வான இடத்தில் தன்னுடனே தன் அருகிலேயே வைத்து கொள்ள வேண்டும் என்று எண்ணிதான் அந்த மாதிரி தோற்றத்தை கொடுத்திருக்கார். அதே மாதிரி நாமும் இந்த சோமவார தினத்தன்று சிவபெருமானை வழிபாடு செய்யும் பொழுது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் கஷ்டங்கள் எல்லாமே நீங்க பெற்று எப்படி சந்திரனுக்கு மீண்டும் வளர்பிறையாக வளரக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்தாரோ, அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் என்னென்ன கஷ்டங்கள்லாம் இருக்கோ அதெல்லாம் நீங்கி வளர்பிறையாக ஒரு முன்னேற்றத்தை நோக்கி நம்ம வாழ்க்கை போவதற்கு இந்த நாள் வழிபாடு செய்வது, அதுவும் சிவனையும் அம்பிகையையும் வழிபாடு செய்வது அப்படிங்கிறது விசேஷமான பலன் தரும். இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய திங்கட்கிழமையன்று நீங்கள் இந்த வழிபாட்டை மேற்கொண்டு தொடர்ச்சியாக 16 வாரங்கள் அல்லது 11 வாரங்கள் அப்படின்னு சொல்லி இந்த வழிபாட்டையும் விரதத்தையும் நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெரிய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கும் என்று அனுபவ ரீதியாக சொல்லப்படுது. நிறைய பேர் அந்த வழிபாட்டை மேற்கொண்டு அதற்கான ரிசல்ட் நல்ல விதமாக வந்திருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் அதை நம்ம ஃபாலோ பண்ணுறதுல எந்த தப்பும் இல்லை. அந்த வகையில் இந்த சோமவார விரதத்தை நிறைய பேர் 16 வாரங்கள் 9 வாரங்கள் 11 வாரங்கள் அப்படின்னு சொல்லி மேற்கொண்டு அவங்க வாழ்க்கையில் மிக சிறந்த மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அனுபவ ரீதியாக சொல்லியிருக்காங்க. அப்போ இது நிச்சயமாக ஒரு உண்மையான சிறந்த ஒரு வழிபாடாக இருக்கும். இந்த வழிபாட்டை நீங்கள் ஏற்கனவே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா இந்த பதிவை பார்க்கக்கூடிய நிறைய அன்பர்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும், நம்பிக்கை தரக்கூடியதாகவும் இருக்கும். இப்போ கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய சோமவார வழிபாட்டை பற்றியும் அதனுடைய சிறப்பை பற்றியும் நம்ம பார்த்துட்டோம். எப்படி நம்ம எளிமையாக வழிபாடு பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைய காலகட்டத்தில் கணவன் மனைவியாக இருக்கட்டும், குழந்தைங்களாக இருக்கட்டும், எல்லாருமே படிப்பு வேலைன்னு சொல்லிட்டு வெளியில் போக வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்குது. அதிக நேரம் வழிபாட்டுக்கு பூஜைக்கு ஒதுக்க முடியாத ஒரு சூழ்நிலையும் ஒரு சிலருக்கு ஏற்படுது. அப்படிப்பட்டவங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு சிவாலயங்களுக்கு சென்று உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு சிவாலயங்களுக்கு போகலாம்.
பெரிய பெரிய சிவாலயங்களுக்கு போய் வழிபாடு பண்ணால் தான் நமக்கு பலன் கிடைக்கும்னு கிடையாது. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் நீங்கள் எளிமையாக போயிட்டு வரக்கூடிய டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு சிவாலயங்களுக்கு போங்க. அந்த நாளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சங்காபிஷேகம் நடக்கும். அது எப்போ நடக்கும், இல்லை 4 வாரமே வந்து அந்த சங்காபிஷேகம் நடக்குதா அப்படிங்கிறதெல்லாம் விசாரித்து வச்சுட்டு அந்த நேரத்தில் நீங்கள் அந்த பூஜையில் கலந்துக்கிறது, இல்லை சங்காபிஷேகம் நடக்கிறது நீங்கள் கண்குளிர பார்க்குறது அப்படிங்கிறது மிகப்பெரிய பலனை தரும். சரிங்க, எங்களால் கோயிலுக்கு போக முடியல அப்படிங்கிறவங்க நீங்கள் வேலைக்கெலாம் போயிட்டு வந்துட்டு மாலை நேரத்துலேயும் வந்து ஒரு தடவை குளிச்சுட்டு உங்கள் வீட்டில் சிவன் படம் இருந்தாலும் சரி அல்லது விக்கிரகம் இருந்தாலும் சரி பூ வச்சு அலங்காரம் பண்ணிக்கோங்க. விக்கிரகம் இருந்தால் உங்களால் முடிஞ்ச அபிஷேகம் பண்ணுங்கள். ஏன்னா சிவபெருமானா அபிஷேக பிரியர் இல்லையா, உங்களால் எத்தனை பொருட்கள் கொண்டு அபிஷேகம் பண்ண முடியுதோ பண்ணலாம். இல்லைங்க என்னால் அவ்வளோ பொருள் வச்சு அபிஷேகம் பண்ண முடியாதுன்னா சுத்தமான நீரை கொண்டாவது அபிஷேகம் பண்ணி இன்றைய நாளில் ஒரே ஒரு வில்வனாச்சு சிவபெருமானுக்கு படைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன் தரும், கோடி புண்ணியத்தை ஏற்படுத்தி தரும். அதனால் வில்வம் மட்டும் நீங்கள் வந்து வாங்கி இன்றைய நாளில் வில்வம் வச்சு படைங்க. அதே மாதிரி ஒரே ஒரு டம்ளர் தண்ணி வைக்கலாம், இல்லை ஒரு டம்ளர் பால் வைக்கலாம், நெய்வேத்தியம் உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வைக்கலாம். ஆனால் ஒரு சிலரால் விரிவாக எந்த ஒரு வழிபாட்டையும் மேற்கொள்ள முடியாதவங்க எளிமையாக ஒரு டம்ளர் தண்ணி மட்டுமாவது வச்சு சிவபெருமானை நோக்கி உங்களுடைய பிரார்த்தனையை வைங்க. ஒரு தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க. ஜோதி ரூபமாக காட்சி கொடுப்பவர் தான் சிவபெருமான். உங்கள்கிட்ட ஃபோட்டோ இல்லை, விக்கிரகம் இல்லை அப்படின்னா கூட ஒரு மண் அகல் தீபத்தை வந்து ஏற்றி வைத்து அதே சிவபெருமான், அந்த ஜோதியவே சிவபெருமானாக நினைத்து அன்றைய நாள் வழிபாடு பண்ணுறது. அந்த ஜோதியவே நீங்கள் 10 to 15 நிமிஷம் அமைதியாக உட்காந்து மனசார ஓம் நம சிவாய அப்படிங்கிறத சொல்லிட்டு அந்த ஜோதியவே சிவபெருமானாக நினைத்து மனசார பிரார்த்தனை பண்ணும் பொழுது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான சொல்யூஷன் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. விரதம் இருக்க முடிஞ்சவங்க எப்படி வேணாலும் விரதம் இருக்கலாம். ஒரு நேரம் விரதம் இருக்கலாம், இல்லை முழு நேரமாக வந்து விரதம் இருந்துட்டு இரவு பூஜையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இரவு உணவு எடுத்துக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். ஆனால் இந்த எளிமையான இந்த வழிபாட்டுக்கே சிவபெருமான் மனம் குளிர்ந்து நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேற்றுவார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. அந்த மாதிரி நிறைய பேத்துக்கு நடந்தும் இருக்குது. அதனால் நீங்கள் நம்பிக்கை தளர விட்டுறாமல் இந்த நாளில் சிவபெருமானையும் அம்பிகையும் நீங்கள் வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தும். இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த பதிவு பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.